வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். தேர்தல் களம் 2026 சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது. கத்திரி வெயிலும் சித்திரை வெயிலும் நாளுக்கு நாள் சூடு பிடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஃபாரன்ஹீட் எவ்வளோ அதிகமாக இருக்கு, செல்சியஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு மக்கள் பார்ப்பதை விட இன்று தேர்தல் களம் எவ்வளவு சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. அதுவும் அறிக்கைகள் தான் இன்றைய தேர்தலின் கதாநாயகனாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி இன்று தவிக தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைதான் இன்றைய விவாத நேரத்தின் தலைப்பாகவும் மாறியிருக்கிறது. தலைப்பை பார்க்கலாம். 10 அம்சங்களின் அடிப்படையில் தவிகவின் தேர்தல் அறிக்கை. குடும்ப தலைவிக்கு ரூபாய் 2500, மீனவர்களுக்கு ரூபாய் 27,000, வீட்டு வாசலில் அரசு சேவை, 5 லட்சம் அரசு வேலைகள். திமுக அதிமுக தேர்தல் அறிக்கைகள் ஒன்றுதான், கலர் வேறா? விஜயின் குற்றச்சாட்டிற்கு திமுக அதிமுக தரும் பதில்கள் என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக தவிக ஆதரவாளர் திரு நரேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு இரா ஸ்ரீனிவாசராவ் அவர்கள். சார் வணக்கம். வலதுசாரியிலிருந்து திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நரேஷ்குமார், உங்களிடமிருந்துதான் தொடங்க வேண்டும். திமுக அதிமுக தேர்தல் அறிக்கையெல்லாம் ஒண்ணுதான், அது கட் காப்பி பேஸ்ட் மாதிரி இருக்கு. கலர் வேற, மற்றபடி இவங்க சொன்னதை தான் அவங்க சொன்னதை தான் இவங்க அப்படின்னு சொல்லி, முக்கியமா வீட்டு வாசலில் அரசு சேவை என்று பல மக்களை கவர்ந்து இழுக்கும் வாசகங்களே அறிக்கைகளாக வந்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? முக்கியமா இந்த தேர்தல் அறிக்கை முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை. மற்ற கட்சிகள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்காங்க, பல தேர்தல் அறிக்கைகளை கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில பெருசா வைக்கப்படுது. நீங்க கொடுக்குறீங்க, ஆனா அதெல்லாம் முழுசா முடிக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டா தேர்தல் முடிகிற நேரத்துல ஒவ்வொரு தேர்தலுக்கும் கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் 100% எந்த ஆட்சியும் நிறைவேற்ற முடியாது, அதெல்லாம் சும்மா போய் வாய்க்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு வாக்கியத்தோட அதை முடிச்சிட்டு மக்களை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. சோ அப்படி இல்லாம மக்கள் நம்பகத்தன்மையோட இன்னைக்கு மக்கள் நம்பி இந்த தேர்தல் வாக்குறுதியை வரவேற்கிற விஷயங்களை நம்ம தேர்தல் பிரச்சாரத்திலே நம்ம பாக்குறோம். இன்னைக்கு காலையில இருந்து பிரச்சாரத்துல தான் இருக்கோம். மக்கள் சொல்றாங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு தெரியுமா தளபதி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரும்போது சொன்னாங்க. இன்னும் நான் முழுசா அறிக்கையை படிக்கல, ஆனா அவங்க சொல்றதை வச்சுதான் நீங்க கேள்வியா இன்னைக்கு முன் வச்சிருக்கீங்க. சோ மக்களை கவரக்கூடிய வாக்குறுதிகளா போன முறை திமுக கொடுத்தது. ஆனா அந்த கவர்ச்சி வாக்குறுதிகள் எதையுமே முழுசா செய்யல அப்படின்றதுதான் யதார்த்தம். ஏன்னா போன முறை பிரச்சாரத்துல எடுத்து வச்ச அந்த 10 வாக்குறுதிகள், முக்கியமான வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அதை கொடுக்கல, எல்லா பெண்களுக்கும் அதை கொடுக்கல. கல்வி கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்து, மாசம் ஈபி நம்ம ரீடிங் எடுப்போம் அப்படின்னு சொன்னது, 100 ரூபாய் மானியம், பெட்ரோல் விலை டீசல் விலை குறைப்புன்னு சொன்னது, ஆவின் பால் விலை குறைப்புன்னு சொன்னது. இந்த மாதிரி எண்ணற்ற வாக்குறுதிகள் வெறும் வெற்று வாக்குறுதிகளா மட்டுமே மாறி மக்கள் மத்தியில இன்னைக்கு இவங்க அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன வாக்குறுதி கொடுக்கறதுன்னு தெரியாம இப்ப டூப்ளிகேட் கூப்பனை தூக்கிட்டு அந்த கூப்பனை கொடுத்து இன்னைக்கு வாக்கு கேட்கிற நிலைமைக்கு 75 வருட பவள விழா கட்சி இன்னைக்கு போயிருக்கு. இதுதான் யதார்த்தம். ஆனா விஜயன் இன்னைக்கு கொடுத்த தேர்தல் அறிக்கையை மக்கள் விவாதிக்கிறாங்க. மக்கள் எதெல்லாம் நம்மளுக்கு உண்மையிலே தேவை, அதாவது 5 லட்சம் வேலை வாய்ப்பு அப்படின்ற வாக்குறுதி அந்தந்த பகுதிகள்ல, அந்தந்த ஊர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெண்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு அப்படின்னும் போது அவங்களுடைய சேவை அதாவது செலவுகள் குறையுது, அவங்களுடைய வருமானம் சேமிப்பா மாறுது. அதை தான் அவர் ரொம்ப முக்கியத்துவமா நினைச்சு கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். முக்கியமா பல வாக்குறுதிகள் திமுக அதிமுக மாறி இந்த இலவசங்கள் இனாம்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கிற வாக்குறுதி எதுவும் அவங்க கட்சி காசுல இருந்தோ இல்ல சொந்த சொத்துல இருந்தோ கொடுக்கல, எல்லாமே மக்கள் வரிப்பணம். தெளிவா தளபதி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இங்க பல மாநிலங்கள் பின்தங்கி இருக்கும்போது கூட, பொருளாதாரத்திலையும் வளர்ச்சியிலையும் பின்தங்கி இருக்கும்போது மாநிலங்கள் கூட 1000 ரூபாய் மாசம் பெண்களுக்குன்னு கொடுக்கும் பொழுது நம்ம வளர்ந்துருக்கோம், நம்மளுடைய வளர்ச்சி ஜிடிபில இத்தனை % இருக்கு, டபுள் டிஜிட்ல நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம இன்னும் அதிகமா கொடுக்கணும். அதை கொடுக்கறது இலவசம் கிடையாது, அவங்களை கொச்சப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய வரிப்பணம், அவங்களுடைய உழைப்பு, அதுல இருந்துதான் அரசுக்கு வரி வருமானம் எல்லாமே, அதுலதான் அரசுக்கு பேரு புகழ் எல்லாமே. ஆனா அவர்களை ஓசி பஸ்ல போறன்னு கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது, அசிங்கப்படுத்துறது, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டியா 1000 ரூபாய் வரியான்னு கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இது அதிகார போக்கின் உச்சம்.
ஆட்சியில அமர்ந்துட்டா நம்ம எது பேசினாலும் சரி, நம்ம எது செஞ்சாலும் சரி அப்படின்ற ஒரு அதிகார மமதையில அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மக்கள் ஏற்கலைங்க. கடந்த தேர்தல் 2021 முக்கியமா திமுகவுடைய கதாநாயகன் அந்த வாக்குறுதி தான். ஆனா அந்த வாக்குறுதி அவங்களுக்கு வில்லனா மாறி இருக்கு. அதுதான் உண்மை. 21 வாக்குறுதிக்கு போல இந்த முறை அந்த வாக்குறுதி எடுபடல. அது இபிஎஸ் அவர்களுக்கும் பொருந்தும், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீனிவாச ராவ் சார், அதாவது வாக்காளர்கள் கிட்ட போகும்பொழுது வேட்பாளர்கள் எதுவுமே அறிக்கையை பத்தி பேசல, அந்த கட்சியோட நிர்வாகிகள் வந்து அறிக்கை பத்தி பேசல, மக்களை எங்க கிட்ட எழுச்சியோட வந்து சொல்றாங்க. இதுதான் அந்த ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையோட ஹைலைட்டா இருக்குது. நாங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நானே இன்னும் முழுசா படிச்சு முடிக்கல, ஆனா மக்கள் அதுக்குள்ள படிச்சுட்டு ரொம்ப ஆர்வமா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. இல்ல, அவர் தோழர் சொன்னாரு, நரேஷ் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே செயல்படுத்தலன்னு. வண்ண தொலைக்காட்சி இன்னைக்கு வீடு முழுக்க வீட்டுள்ளுக்கே உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியால். விடியல் பயணம் யார் கொடுத்தது? சமத்துவபுரம் யார் கொடுத்தது? தேர்தல் அறிக்கை எதுவுமே சொல்லலை, எதுவுமே பண்ணலைன்னா, அதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னா அது ஆதாரபூர்வமாக சொல்லணும். இதெல்லாம் யார் சொன்னா? அதாவது யார் கொடுத்தா? அந்த யாருடைய ஆட்சியில் நடந்தது இதெல்லாம்? இந்த வாக்குறுதி எல்லாம் இன்னைக்கு வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. போன முறை வாக்குறுதிகள் எத்தனை அவர் திட்டங்கள், விடியல் திட்டம், காலை உணவு திட்டம், காமராஜருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு காலை உணவு திட்டம் எங்கேயாவது நடந்திருக்குதா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடந்திருக்குதா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. இதை பார்த்து தான் பாரதிய ஜனதா அரசு, மகாராஷ்டிராவில் இருக்கிற பட்னாஸ் உடைய அரசு வந்து இதை பார்த்து தான் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை செயல்படுத்துறாங்க. பிஜேபி அரசே காப்பி அடிக்கிற சூழல் இருக்குது. தாவேக்காவுன்னு ஒரு கடைக்குட்டி, அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் அவர் பொது விவாதத்துல பொதுவெளியில சொல்லிட்டாருங்கிறதுக்கு தகவலை சொல்றோம். சரிங்க சார், இலவசம்ன்ற வார்த்தையை சொல்லி கொச்சப்படுத்துறீங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளவு விலையில்லா மடிக்கணினி தானே, விலையில்லா மடிக்கணினி. நாங்க இலவசம்னு சொல்ல, விலையில்லா மடிக்கணினி. சொந்த பணத்துல ஒண்ணும் கொடுக்கல, அதெல்லாம் வரி பணத்துல கொடுத்துட்டு நாங்க பண்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் நியாயமா? அரசு இல்ல சொந்த பணத்துல எல்லாம் கொடுக்க முடியாது. எந்த அரசு நடத்தினாலும் சொந்தமா நடத்த முடியாது. அரசு மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கி தான் அரசை நடத்த முடியும். இதுவரையும் நடந்திருக்கிற அரசுகள் எல்லாம் அப்படிதான் நடத்த முடியும். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மட்டும் என்ன சொந்த பணத்தில் நடத்த முடியுமா? இல்ல பாரதிய ஜனதா மட்டும் வந்து நான் இப்ப 15 வருஷமா நடத்துறாங்களா, சொந்த பணத்தில் நடத்துறாங்களா? சொல்லுங்க. அப்படிதான். அதாவது அது வந்து இல்ல, மக்கள்கிட்ட வாங்கி தான் வந்து நீங்க வந்து திட்டங்களை வந்து அறிவிக்க முடியும், திட்டங்களை இது முடியும். இதுவும் மத்திய அரசு எங்களுக்கு இன்னமும் கூடுதலாக ஒத்துழைப்பு கொடுத்தால் கல்வி திட்டத்துல இன்னும் 100 மடங்கு நாங்க தமிழகத்தை முன்னேற்றி இருப்போம். ஆனால் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை கிட்டத்தட்ட 15,000 கோடி இன்ன வரையும் விடுவிக்கவே இல்லை. ஏன்னா விடுவிச்சா இவங்க கதாநாயகனா மாறிடுவாங்க, அடுத்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அவங்க எவ்வளவு தடுக்கிறாங்க. அதை தாண்டி தான் இன்று கூட தமிழ்நாடு முழுக்க கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி சார்பாக அனைத்து கட்சிகளும் மோடி அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு தான் வரோம். சரிங்க சார், ஓகே, நம்ம பேசலாம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது நரேஷ் அவர்கள் சொன்ன அந்த கருத்து முக்கியமான சாராம்சம் என்னன்னா, திமுகவாக இருக்கட்டும் இல்ல அதிமுகவாக இருக்கட்டும், இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்களாக இருக்கட்டும், ஒரு அறிக்கைன்றது அது ஒரு வாய்ப்பேச்சாதான் இருந்திருக்கு. அது வந்து சொல்லாக மட்டும்தான் இருந்திருக்கே தவிர செயலாக மாறியதே இல்லை. ஆனால் இன்று மக்களுக்காக தயாரிக்கப்பட்ட அறிக்கை, இது தேர்தல் அறிக்கை அல்ல. மக்கள் தாமாக முன்வந்து வரவேற்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், ஒரு பெரிய மாஸ் காண்பிக்கிறாங்கன்னா அந்த மக்களை நம்பி, மக்களை யோசித்து திரு விஜய் அவர்களால் போடப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை. உங்களுடைய கருத்து? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இல்ல, திரு விஜய் அவர்கள் வந்து திரைப்படத்துறையில் மிகுந்த செல்வாக்கு உள்ளவர். திரைப்படத்துறையின் மூலமாக அவர் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் இன்னைக்கு அரசியல்ல ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. அதனுடைய ரிசல்ட், அதாவது முடிவு எப்படி இருக்கும் என்பதை கணிக்க முடியும். நீண்ட காலத்துக்கு பிறகு அமைய போகிற 17வது சட்டமன்றம் எப்படி அமையும் அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியல. எல்லாரும் அவங்கவுங்க சும்மா ஒரு மேம்போக்கான
கருத்து கணிப்புகளை சொல்றாங்களே தவிர அது எப்படின்னு சொல்லி முடிவெடுக்க முடியல. ஏன்னு கேட்டா அவர் மேல வந்து ஒரு ஈர்ப்பு, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்துல இந்த தேர்தல் அறிக்கை வந்து நாம் வந்து அப்படியே பெருசா வந்து இந்த தேர்தல் அறிக்கை கொண்டாடக்கூடிய அளவிற்கு இதுல ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்ல. எதுக்காக கேட்டீங்கன்னா, அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவேன்னு சொல்றாரு. இந்த 6 சிலிண்டர் வந்து எப்படி தருவீங்க? அதற்கான பொருளாதாரம் எங்கே இருக்கிறது? அந்த பொருளாதாரத்தை எப்படி ஏற்படுத்துவீங்க? அதை சொல்லணும். 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன்னு சொல்றீங்க, நல்லது. ஆனா 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவீங்க? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்துறீங்கன்னா அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை தருவேன்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் வெளிநாட்டிலே இருந்து அல்லது வெளிமாநிலங்களில் இருந்து வரக்கூடிய முதலீடுகளை நாங்கள் ஈர்த்து தொழிற்சாலைகளுக்கு ஊழல் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அந்த உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக தொழிற்சாலைகளை உருவாக்கி, தொழில் உற்பத்தி நிறுவனங்களை உருவாக்கி நாங்க வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பேன்னு சொன்னா அது நியாயம் இருக்கு. அதனால திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிற விஷயங்களை முழுமையா வந்து என்னால ஏற்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்ல தனியார் தொழில் நிறுவனங்கள் வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கான வரி சலுகைகள்லாம் அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு புதிய ஒரு கிரைட்டீரியா ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. இல்ல சகோதரி, நீங்க ஏற்கனவே திமுக அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் ஆந்திராவுக்கு போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தொழிற்சாலையிலேயே அந்த முதலீட்டாளர்களிடத்துல லஞ்சம் பேரம் பேசி அதன் மூலமாக ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமா தான் ஆந்திராவுக்கு போச்சு. அப்ப இவரு ஏதாவது புது மாற்று சொல்லணும். என்ன சொல்லி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, லஞ்சமா இல்லாமல், ஊழல் இல்லாமல் நாங்கள் தொழில் முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் இங்கே கட்டமைப்பை ஏற்படுத்தி தருவோம்னு சொல்லி இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையா இருந்திருக்கும். சரி, மீனவர்களுக்கு 27,000 ரூபாய் அந்த மீன்பிடி தடை காலத்துக்குன்னு சொல்றாரு. மீன்பிடி தடை காலத்துக்கு இப்ப 8,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 27,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அது நல்ல விஷயம் தான். சரி, மின்சாரம் 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுப்பேன்னு சொல்றாரு. 200 யூனிட், ஏற்கனவே திமுக அரசு 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருவோம்னு சொல்லி மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்து 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருவோம்னு சொல்லி அதுவே முடியாம போய் ஏமாத்தி அதுவே இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. அப்ப 200 யூனிட் மின்சாரம் தருவீங்கன்னு சொன்னா மின்சாரத்துறைக்கு ஏற்படக்கூடிய இழப்பீட்டை நீங்க எப்படி சரி கட்டுவீங்க? முதல்ல பொருளாதார மேம்பாட்டிற்கான வழிமுறைகளை கண்டு ஆராய்ந்து அதுக்கு பிறகு இதை சொல்லி இருக்கணும். பெண்களுக்கு ஒரு சகோதரி, ஒரு நிமிஷம், பெண்களுக்கு இலவசமா பஸ்ல பயணம் பண்றதுக்கு சொல்றீங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பிங்க் கலர் பஸ்ல மட்டும்தான் இலவசம். யார்? திமுக அந்த கம்பியை கட்டினாங்க. ஆனா திரு விஜய் அவர்களுக்கும் யாரோ ஒருவர் தவறாக சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு இலவசமா நீங்க பஸ்ல பயணம் பண்றதுக்கு அனுமதிப்பீங்கன்னு சொன்னா போக்குவரத்து துறைக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நீங்க எப்படி ஈடுகட்டுவீங்க? அதை சொல்லி இருக்கணும்ல. போக்குவரத்து துறையை ஏற்கனவே நசிந்து போயிருக்கிற போக்குவரத்து துறை, போக்குவரத்து ஊழியர்களுக்கு அந்த பணி ஓய்வு பணக்குறைய கொடுக்க முடியாம திணறாங்க. அதனால திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார் என்று நான் இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக என்னால் சொல்ல முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு நீர் மேலாண்மையை பத்தி சொல்லல. சரிங்க சார், நீங்க முன்வைத்த கருத்துக்களை வச்சு நான் மற்ற விருந்தினர்கிட்ட கேட்டுட்டு நான் சார் நந்தகுமார் சார், அதாவது என்னால நம்பவே முடியல, இதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு இலவசம் அறிவிக்கிறதுல வந்து ஏன் இவ்வளவு கம்மியா கொடுக்கறாரு? ஜிடிபில நம்ம ஒரு 3வது இடத்துல இருக்கோமே அப்படின்னு கொடுத்ததையே குறைவென்று நந்தகுமார் வந்து சொல்றாரு. ஆனா இவர் மொத்தமா பட்டியலிட்டு இருக்காரு. மின்சாரத்துறை அங்கேயும் நம்ம நஷ்டத்துல ஓடுறோம், தொழில்துறை அங்கேயும் நஷ்டத்துல ஓடுறோம், நீர் மேலாண்மை அதுவும் சரியில்லை. இவ்வளோ மைனஸ வச்சுட்டு இவங்க இப்ப ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? திட்டமே இல்லை அவங்க கிட்ட. அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு தேர்தல் வரும்போது நம்ம வந்து புதுசாக சில விஷயங்களை பார்த்துட்டே இருப்போம். ஆனால் தாவேக்கா வந்து ரொம்ப தாமதமாக இதை விட்டாலும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வேண்டியதிருக்கோம். பாராட்டிட்டீங்க. ஆமாம், எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இந்த லாட்ரி வியாபாரம் இருக்கும். லாட்ரி வியாபாரம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடையில் லாட்ரி வியாபாரங்கள் இருக்கும்.
சின்ன சின்ன கடைங்க வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையில் போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. நீங்கள் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா சிக்கிம் 10 லட்சம், சிக்கிம் 10 லட்சம், பூடான் 20 லட்சம், மேகாலயா 25 லட்சம், திரிபுரா 30 லட்சம், மணிப்பூர் 30 லட்சம், அசாம் 40 லட்சம், ராஜஸ்தான் 45, கர்நாடகா 50, கேரளா 1 கோடி, 1 கோடி, கேரளா 1 கோடி அப்படின்வாங்க. அதாவது அந்த லாட்டரி விற்கிறத ஒவ்வொரு மாநிலத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் சொல்லி, நீ 30 லட்சமா, அடுத்த மாதம் 35 லட்சம், நீ 40 லட்சமா, நான் 45 லட்சம், அப்படியே சுத்தி பொங்கல் மெகா லாட்டரி 1 கோடி ரூபாய், அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரளால வந்து 3.5 கோடி ரூபாய் ரம்ஜான் லாட்டரி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்படி இந்த லாட்டரி பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி திமுக 1000 ரூபாய்னா அதிமுக 2000 ரூபாய்னாங்க. அவங்க 2000 ரூபாய்னா இவங்க 2500 ரூபாய். இது என்னங்க இது? அவங்க 100 யூனிட்னா இவர் 200 யூனிட்னா அவர் 200 யூனிட். அவங்க வந்து பஸ்ஸில் வந்து பிங்க் பஸ் லேடிஸ் தான் போவானா, இங்க வந்து எல்லாரும் போகலாம். இவர் வந்து யார் வேணா போயிடலாம், எங்க வேணா போய்க்கலாம். இது வந்து எப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு உண்டான ஒரு கட்டமைப்பை ஒரு என்ன சொல்றது சீர்தூக்கி ஒரு ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை கணிச்சு அதுக்கு உண்டான ஒரு தீர்ப்பை கொண்டு போனதான் ஒரு புது கட்சியிடம் எதிர்பார்ப்பாங்க. நீங்க மாற்றத்தை தரேன்னு சொல்லிட்டு 50 ரூபா மாத்தி கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா மாத்தி கொடுத்தா மாற்றமா? இல்ல அவரு விஜய் ஆனா அதுதானே சொல்லியிருக்காரு, திமுக அதிமுக கலரா பேப்பரை மாத்துறாங்க, இதுதான் அறிக்கை, நான் கொடுத்திருக்கிறது தான் உண்மையான மக்கள் திட்டம். அதான் இப்ப இவங்க மீதி பேர் கொடுத்ததெல்லாம் மக்களுக்காக கொடுக்கல, இப்ப இவர் தான் புதுசா மக்களுக்காக கொடுக்கிறார். ஓட்டுக்காக கொடுத்த அறிக்கை, அவர் தான் நாட்டுக்காக அறிக்கை கொடுக்கிறார். நாட்டுக்காக கொடுத்த அறிக்கை தான். நீங்க என்ன ஒரிஜினலா கொடுத்திருக்கீங்க? உங்களோட மூளை என்ன, அரசியல் அறிவு என்ன, அதை சொல்லுங்க முதல்ல. இப்ப செல்வன கரெக்டா சொன்னார், நிதி மேலாண்மை என்ன ஆச்சு, பஸ் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மோசமா இருக்கு, இபி மோசமா இருக்கு, அதுக்கெல்லாம் நாங்க வந்து சரி கட்டிட்டு மீதி நான் மக்களுக்கு தருவேன், அதை நீங்க சொல்லணும் இல்ல? அப்ப உங்களுக்கு திமுக அதிமுக என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிருக்கணும். அனலைஸ் பண்ணி நீங்க சொல்லணும். நீங்க வந்து ஊரா லாட்டரி விற்கிற மாதிரி 50 இந்த லாட்டரி இந்த மாசம் 10 லட்சம், அடுத்த மாசம் 25 லட்சம் ஏத்திட்டு போறதுல பிரயோஜனம் கிடையாது. இப்ப ஒண்ணுமே இல்லை. நான் ஒன்னே சொல்றேன், வேலை வாய்ப்பு 5 லட்சம் பேர் சொல்லுவீங்க வேலை வாய்ப்பு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரான் இங்க. அதுல 3 லட்சம் பேர் வேலையே கிடையாது. 1.5 லட்சம் பேர் வந்து ஸ்விக்கிலும் சொமேட்டோலையும் ஒரு ஐடி கம்பெனிக்கு போறான். அவங்களே நீங்க பதில் சொல்ல போறீங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பதில் சொன்னீங்க? நீங்க என்ன பெண்கள் பாதுகாப்பு பதில் சொன்னீங்க? எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து எல்லாரும் வந்து உங்களை மாதிரி வந்து கூட வந்து பவுன்சர்ஸ் வச்சுக்க முடியுமா? சரிங்க சார், ஓகே. நீங்களும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த அறிக்கை மேல வெங்கடேஷ் சார், முக்கியமா பார்க்கணும் கதாநாயகன் என்று பேசப்படுகிறது. நீங்க சினிமா துறையில பாத்தீங்கன்னா விமர்சகரா, ஒரு ப்ரொடியூசரா, டிஸ்ட்ரிபியூட்டரா, இப்போ ஒரு எல்லா விதத்திலையும் பாக்குறீங்க. இப்போ மாஸ் ஹீரோவான விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை மாசா மக்களை கவர்ந்து இருக்கிறது, நாங்க போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நரேஷ்குமார் தன்னுடைய முதல் கருத்தை சொன்னாரு. இந்த தேர்தல் அறிக்கை பற்றிய உங்களோட ஒன்லைன். விஜயோடைய தேர்தல் அறிக்கை வந்து நீங்களே தலைப்புல கொடுத்துட்டீங்க, காப்பி பேஸ்ட் தான் அது. திமுக என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்றது தான் அது வேலை. ஏன்னா விஜய் கூட இருக்கிறவர் திமுகவால் அனுப்பப்பட்ட ஆள், அது ஒரிஜினல். அவர் வந்து திமுக என்ன செய்தோ அப்படியே செய்வாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் நேற்று திமுக அறிக்கை விட்டோன்னா உடனே ஒரு அறிக்கை விடுறாரு, நாங்களும் டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம், 33% நாங்கள் ஆதரவு தரோம், நாங்களும் ஆதரவு தரோம், நாளைக்கு திமுக சேர்ந்துக்கலாம் கிணத்துல விழுந்துருவோம்னா நாங்களும் கிணத்துல விழுவோம். இதுதான் தாவேக்காவோட வேலை. தாவேக்காவுன்னு சுய புத்தி சுய அறிவு தலைவருக்கே இல்லை, மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து தமிழ்நாடு இன்னைக்கு நேரடியாக 5 லட்சம் கோடி கடனும், சுதந்திரம் அடைந்த காலத்தில் 5 லட்சம் கோடி கடன் சேர்த்து 10 லட்சம் கோடி கடன், பொதுத்துறை நிறுவனங்கள் 5 லட்சம் கோடி கடன் சேர்த்து 15 லட்சம் கோடி கடனில் தமிழ்நாடு இருக்கு. கிட்டத்தட்ட 82,000 கோடி வருடத்துக்கு நம்ம வட்டியே கட்டுறோம். மூலதனத்துக்கு 20% கட்டணும். நமக்கு ஜிடிபியில் நமக்கு வர வருமானத்தை வைத்து பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 48,000 கோடி துண்டு விழுது. போன வருடம் நம்மளால வருமானத்தை 28,000 வருமானம் வந்து 28,000 கோடி வரும் அப்படின்னா அந்த 28,000 கோடி வருமானத்தை நம்மளால ஈட்ட முடியல. அது பட்ஜெட்ல நீங்க தெரிவிச்சிட்டீங்க. இன்னைக்கு பொருளாதார ரீதியா பொருளாதாரத்திற்கான வல்லுநரான ரிசர்வ் பேங்கினுடைய முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜ் தலைமையில திமுக அமைச்சது ஒரு பொருளாதார வல்லுநர் குழுவை. அந்த குழு என்ன பண்ணுச்சுன்னா
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்கம் சோர்ஸ் அதிகப்படுத்தி, கட்டமைப்பு அதிகப்படுத்தி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்தி, உலக முதலீடு கொண்டு வந்து கடனை குறைப்பதற்காக அந்த குழு அமைச்சா, அந்த குழு கடனை வாங்குறதுக்கான லூப்போல சொல்லி கொடுத்து இன்னைக்கு ஜிடிபி கிட்டத்தட்ட 27%, 26 சம்திங் ஜிடிபி முற்ற அளவு கடனை வாங்கிட்டோம். சரி, நாளைக்கு விஜய் வந்தார்னா 15 லட்சம் கோடி கடனில் தான் அவர் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ எப்படி அவருக்கு இதை பண்ணுவார்? எப்படி பண்ணுவார்னா, நீங்கள் கோழி குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கோழி குழம்பு சிக்கனை வாங்கி வறுத்து அதை வச்சு சாப்பிட்றது போல ஒரு கோழியை வந்து வறுத்து படத்தில் வரைஞ்சி அந்த படத்தை வச்சுட்டு கோழி இதுதான் பார்த்து பார்த்து சாப்பிடணும். வீட்டு வாசலில் அரசு சேவை அப்படின்னு நம்ம அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஒரு மெகா திட்டத்தை கொடுத்திருக்கிறாரே. மெகா திட்டம் அது? சரி, ரைட்டு. உங்களுடைய பார்வையில் அது மெகா திட்டமாக இருந்தால் எனக்கு புரியல. எனக்கு வேண்டியது என்னன்னா, நீங்கள் எதன் அடிப்படையில் இதெல்லாம் பேசுறீங்க? என்ன மாதிரி அரசியல் புரிதல் உங்களுக்கு இருக்கு? என்ன மாதிரி ஆளுமை நீங்க? அப்படின்னா கூட்டம் வருது மட்டுமே அரசியல் புரிதல்ன்றது எனக்கு அது ஒத்துக்கவே முடியாது. என்னால கூட்டம் வருது ஒத்துக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து விஜய் சார் கூட்டம் வரலன்னு நான் சொல்லவே மாட்டேன். சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டம் மாதிரி, வடிவேலுக்கு வந்த கூட்டம் மாதிரி, நயன்தாராவுக்கு வந்த கூட்டம் மாதிரி அஜித்துக்கும் பெரிய கூட்டம் வரும். அந்த அளவு கூட்டம் வருது, மாற்று இல்லை. திரையில் பார்த்தவரை தரையில் பார்க்கறதுக்கு மக்கள் விரும்புறாங்க. ஒருத்தர் ஒன்ன பார்க்க வராங்கன்னு சொல்றதுனால நீங்கள் பொய் மூட்டைகளை அவுத்து விடுறதை எப்படி அதை ஏத்துக்க முடியும்? சார், அவங்கள நீங்க ரசிகர்களா பாக்குறீங்களா, தொண்டர்களா பாக்கலையா? ரசிகர்கள் யாருமே வந்து நல்லா கேளுங்க, விஜய் கிட்ட இருக்கிறவர்கள் எல்லாருமே ரசிகர்கள் தான், தொண்டர்களே கிடையாது. ஏன்னா தொண்டரா ஒருத்தர் இருந்தானா அவன் தலைவனுக்கு கட்டுப்படுவான். மரத்துல ஏறாதுன்னா ஏற மாட்டான், டிரான்ஸ்ஃபார்மர் பிடிச்சி தொங்காதுன்னா தொங்குவான், பின்னாடி வராதுன்னா வரமாட்டான். ஹெல்மெட் போட்டு தாண்டா பின்னாடி வரணும், குறிப்பிட்ட தூரத்தில் நிக்கணும், நான் பிரச்சாரம் பண்ணிட்டு போறேன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு போறோம். எல்லாரையும் அரசியல் வயப்படுத்தாமல் இன்னும் ரசிகர்களாக வைத்துக் கொண்டு தனக்கான மாசை அவர் காட்டுறாங்க. பொது வழியில் என்ன காட்டுறாங்க? இவ்வளவு கூட்டம் குடிச்சு நாங்க தான் ஜெயிக்க போறோம். கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் இல்லையா? என்ன கொள்கை சொல்லுங்க? என்ன கொள்கை? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்று, தமிழக மக்களுக்கான ஒரு விடிவு காலம், வாசல்லிய அரசு சேவை. சீமானவர்கள் நல்லதோ கேட்டதோ தமிழ் தேசியம் ஒரு கொள்கை. பிஜேபியின் கொள்கை உங்களுக்கு தெரியும், இந்துத்துவா பிஜேபியோட கொள்கை. காங்கிரஸுக்கு என்ன கொள்கைன்றது அண்ணன் சொல்லணும். இது திராவிடன் மாடல் அப்படின்றது இது இவரோட கொள்கை, நம்ம டிஎம்கேவோட கொள்கை. கம்யூனிஸ்டுக்கு பொது உடைமை கொள்கை. தாவேக்காக என்ன கொள்கை? நீங்களே சொல்லுங்க. கொள்கை குன்றா யாரா இருக்கீங்களோ அவங்க எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியல தாவேக்காக என்ன கொள்கைன்னு. என்ன கொள்கையில் அடிக்கல் நீங்க செயல்படுறீங்க? நீங்க என்னவா ஆக போறீங்க? எதிர்காலத்தில் நீங்க என்ன கட்டமைக்க விரும்புறீங்க? என்ன பண்ண போறீங்க? திமுக சொல்றது எல்லாம் பொது வழியில டபுளா போட்டு சொல்றதுதான் தேர்தல் அறிக்கையா? இதையா முக்கிய நல்லா நைட் எல்லாம் போயிட்டு இந்த ஒரு படத்துல பறவை முடியுமா தூக்கி அடிப்பாங்க, இதெல்லாம் நைட் எல்லாம் போய் பண்ணிட்டு தான் விவேக் படத்துல தூக்கி அடிப்பாங்க பாருங்க, அந்த வெயிட் லிப்டா. அந்த மாதிரி இருக்கு. இதையா இவ்வளவு நாள் தயாரிச்சுட்டு இருந்தீங்க? என்ன கொள்கைங்க உங்களுக்கு இருக்கு? உங்களை பேச சொன்னா பேச மாட்டேன்றீங்க, ஆன் டைமுக்கு போக சொன்னா போக மாட்டேன்றீங்க, எந்த இடத்துலயும் பேசவே மாட்டேன்றீங்க. 6 மணிக்கு மேல உங்க தலைவர் வெளியிலே வர மாட்டேன்றாரு. சமூக வலைதளத்துல அவருக்கு மாலைக்கு நோயெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கவே நம்ம கஷ்டமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவை இந்த மாதிரி சமூக வலைதளத்துல கொச்சப்படுத்துறாங்களே அப்படின்னு அதற்கான விளக்கங்களும் கொடுக்கல. இந்த பக்கம் குடும்ப வாழ்க்கை எடுத்தாலும் சொல்ற மாதிரி இல்ல, அந்த பக்கம் வந்து மனைவி மக்கள் வாழ்க்கையும் சொல்ற மாதிரி இல்ல. இதெல்லாம் கடந்து போதிய அரசியல் தலைவர் ஒத்துக்கிறோம். யாருடைய பர்சனல் இங்க நம்ம பேச வரல. ஆனா நீங்கள் என்ன மாதிரி கட்டமைப்பை இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டை நீங்க கொடுக்க போறீங்க? இல்ல முடிச்ச ஒரே நிமிஷம் கொடுத்துருங்க. இந்த 15 லட்சம் கோடி கடனையும் மூலதனம் 20% சொல்ற கட்டணையும் 82,000 கோடி வட்டியும் கட்டி விட்டு தான் விஜய் தன் வீட்டை விட்டு முதலமைச்சராக உட்கார முடியும். சரிங்க சார், அதாவது ஒரு ஹீரோவாக இதெல்லாம் பேசலாம், அதெல்லாம் வசனமாக கலராக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு தலைவராக, ஒரு தொலைநோக்கு பார்வையோடவா அவர் தந்திருக்கிறார் என்ற சந்தேகத்தை இங்கு வந்திருக்கும் விருந்தினர்கள் எல்லாருமே முன்வைத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 2வது சுற்று விவாதத்தை தொடரலாம். இப்பொழுது ஒரு சிறிய விளம்பரம். நரேஷ்குமார், நீங்க சொல்லுங்க. வெங்கடேஷ் சார் தன்னுடைய காட்டமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்க. மெச்சூரிட்டி இல்ல, சினிமால நான் பார்த்து வியந்த நடிகர், ஆனா அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, எல்லாரும் அவரை கமெண்ட் அடிக்கிறது வேதனையா இருக்கு, இந்த ஒரு அறிக்கை கூட பிராக்டிக்கலா பாசிபிலிட்டியே இல்ல, ஃபீசிபிலிட்டியே இல்ல, அது சும்மா கலரா சொன்ன வார்த்தைன்னு உங்களோட பதில்? இல்ல, காட்டமா சொன்ன மாதிரி இல்ல, அண்ணன் காழ்ப்புணர்ச்சியில கக்குன மாதிரி இருக்கு. இது எல்லாமே அண்ணன் கொடுத்த கமெண்ட் மாதிரி தான். 6 மணிக்கு மேல வரல அப்படின்றாரு. ஆனா 6 மணிக்கு மேல வந்தா இங்க மனசாட்சியே இல்லாம நடக்கிற விஷயங்களை பொறுத்துக்க முடியல. பகல்லையே இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள், பாதுகாப்பு குறைபாடுகளை நம்மளால பார்க்க முடியல. இருட்டுல என்ன நடக்கும்னு தெரியாம இந்த மக்கள் அந்த ஆபத்துல தள்ளக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. என் மேல என்ன அவதூறு வீசினாலும் பரவாயில்ல, அண்ணன் கண்ணம்னு பேசுவாரு. அதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சொல்றாரு? அறிவு இருக்கான்றாரு, அனுபவம் இருக்கான்றாரு, திமுக அனுப்புன ஆளுன்றாரு. இந்த பக்கம் இன்னொரு குரூப் என்ன சொல்லணும்னா இவங்க பாஜக அனுப்புன ஆளுன்னு இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் கூட்டணி கணக்குன்னு ஒண்ணு இருந்தது. அந்த கூட்டணி கணக்கு இருக்கிற வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க.
கூட்டணி கணக்கு இல்ல, அவர் மக்களோட தான் நிக்கிறாரு, தனியாவே நிக்கிறாரு, பெரிய ஆதரவு கிடைக்குதுன்னு அந்த காழ்ப்புல பேசுறாரு. அண்ணன் எப்படின்னா முதல்ல வந்து சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் பேசும்போது சொன்னாரு, நாங்க காலை உணவு திட்டம் போட்டிருக்கோம், சிறப்பான திட்டம், தரமான திட்டம், நல்ல உணவுகளை போடுறீங்களா, 63 குழந்தைகள் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுதான் மிச்சம். இது இந்த மாதிரி ஒரு திட்டம். ஆனா திட்டத்தினுடைய இது என்ன, நீங்க அரசு பதிவு போட்ட, ஆனா நீங்க பேச கொடுக்க வரல. காலை உணவு திட்டத்தை தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்திருக்காங்களா? காலை உணவு நான் பேசுவா குறுக்க பேசாதீங்க, நீங்க பேசுவா குறுக்க பேசல. வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? காலையில பால் கொடுப்பேன்னு கொடுத்தீங்க, பால் கொடுத்தீங்களா? வாக்குறுதி கொடுத்தது பாலை கொடுப்பேன்னு, ஆனா கொடுத்தது காலை உணவு திட்டம். உங்களுக்கு தோத்தாகிற மாதிரி, உங்களுக்கு தேர்ந்த மாதிரி, நீங்கள ஊழல் பண்ண வசதியான திட்டங்களா நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. வாக்குறுதி 163 என்ன சொல்லிருக்கீங்க? அரசு பள்ளி பசங்களுக்கு டேப்லெட் கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க. 10 GB டேட்டா கல்லூரியில இலவசமா கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க, கொடுத்தீங்களா? நரேஷ் சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். அந்த கடந்த தேர்தல் அறிக்கையில என்ன செய்யல அப்படின்றத தாண்டி இன்னைக்கு கொடுத்திருக்கிறது செய்ய முடியாது அப்படின்றதுதான் இவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வைக்கிற கமெண்ட். இது இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில இருக்கிற கடனையே தீர்க்க முடியாது, எப்படி இவ்வளவு விஷயங்களை எடுக்க முடியும்? இத உங்களோட தலைவர் யோசிச்சாரா இல்லையா? முடியும் அதே சேர்த்து கேட்டேன். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. நிலக்கரி இறக்குறதுல இருந்து எல்லாத்துக்குமான பதில் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சொல்லுங்க நரேஷ். இருங்க, நீங்க ஒரு துறையிலையும் செல்வான் ரொம்ப சிறப்பா சொன்னாரு. போக்குவரத்து துறை நஷ்டத்துல இயங்குதா? ஆமா, நஷ்டத்துல இயங்குது. ஒரு நாளைக்கு 18.65 கோடி நஷ்டத்துல இயங்குது. அதே மாதிரி மின்சாரத்துறை நஷ்டத்துல இயங்குது. ஆமா, பல லட்சம் கோடி நஷ்டத்துல இயங்குது. காரணம் இவங்க செய்யக்கூடிய ஊழல். இவங்க ஒதுக்கக்கூடிய நிதியை நேரடியா அந்த துறைக்கு செலவு பண்ணா கண்டிப்பா இந்த துறை நஷ்டத்துல இயங்காது. இவங்க செய்யக்கூடிய ஊழலாலதான் இந்த துறைகள் நஷ்டத்துல இயங்குது. அண்ணன் ஈபிக்கு கேட்டார், 200 யூனிட் எப்படிங்க ஃப்ரீ கொடுக்க முடியும்? நீங்க வாங்குற கோளுடைய கிரேட் என்ன, அதுக்கு கொடுக்கக்கூடிய ரேட் என்ன, ஒரு டெண்டர்லயாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா? அறப்பொறி இயக்கம் கொடுத்த எல்லா வழக்குகளும் இன்னும் நிலுவையில் இருக்கு, எதுக்காவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் ஊழல். அவங்க வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை யார் பேச? நீங்க கேட்டீங்க 200 யூனிட் எப்படி ஃப்ரீ கொடுக்க முடியும்? ஒரு துறையிலையும் ஊழல் நடக்குதுன்னு நான் சொல்றேன். நீங்க வாங்குற ஸ்பேர் பார்ட்ஸ், நீங்க பஸ் போக்குவரத்து துறையில ஒரு டயரை மாத்த முடியாம திரும்ப ரீபில்ட் பண்ணி அந்த டயரை ஓய்வூதியம் போக முடியல. ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு இன்ன வரைக்குமே வந்து யாருக்கும் முழுமையான ஓய்வூதியம் கொடுக்கப்படல, பென்ஷன் பணம் கொடுக்கப்படல. அது யாருடைய தப்பு? திமுக அரசு தப்பா இல்லையா? முடியாது. மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை முழுமையா கொடுக்கலங்க. மாநில அரசுடைய தன்னுரிமையில தான் நடந்துட்டு இருக்குது ஆட்சி. ஓகே ஓகே நரேஷ் சார், நீங்க நிறைவு பண்ணுங்க. நீங்க பேசிட்டு இருந்ததை நிறைவு பண்ணுங்க, நான் திரும்ப கேக்குறேன். முதல்ல 2021 சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்ச உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். அந்த வெள்ளை அறிக்கைக்கு அடுத்த நிதிநிலை அறிக்கையில அரசு கட்ட வேண்டிய இந்த கடனுடைய வட்டியை குறைச்சி அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்படிதான் ஒரு அரசு, ஒரு நிதி நிர்வாகம் செயல்பட்டு. ஆனா அவரை அந்த துறையில இருந்து நீக்கினதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க பாக்கலாம். சரி நரேஷ் சார், வெங்கடேஷ் சார் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் சிஎம்மா திரு விஜய் அவர்கள் உட்கார்ந்தா இருக்கிற கடனை அடைக்கவே அவரால முடியாது, அப்படி இருக்கு இப்ப இருக்கிற பினான்சியல் பொசிஷன். அப்படி இருக்கும் பொழுது அவரால மட்டும் எப்படி இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியும்? நேர்மையா அதிகாரிகளை சரியா வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன் அந்த சீட்ல உட்கார்ந்தா, அது வெங்கடேஷ் அண்ணனாவே இருந்தாலும், அந்த இடத்துல நேர்மையான ஆட்சி நடந்தா கண்டிப்பா இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடங்கும். சரி, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் நந்தகுமார் சார் கிட்ட கேக்குறேன். நம்ம திரும்ப பேசலாம். முடியாது, ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடங்கணும். சரி நந்தகுமார் சார், இது ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்ததுன்னா நிச்சயமாக நேர்மையாக அனைத்து செயல்களும் நடைபெற்றால் இந்த கடனையும் அடைப்போம், இதற்கு அப்புறம் திட்டங்களையும் நாங்க நிறைவேற்றுவோம் சொல்லல, செயல்தான் சொல்லியிருக்காரு. இல்லை அதாவது வந்து அவங்களோட தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். அது உண்மையிலே வந்து பெரிய விஷயம். ஆனால் வந்து இப்போ ஒரு 20 லட்சம் கோடியை நீங்கள் வந்து கடனாக எடுத்துன்னு வந்து செஞ்சு நான் காட்டுறேன்னு சொல்றதை வந்து உண்மையிலே பாராட்டுறேன். அதுக்கு உண்டான உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து இது பண்ணிடுவோன்றீங்க. ஒன்றில் ஒரு காலை உணவு திட்டத்தை சொன்னாங்க. இப்போ காலை உணவு திட்டத்தை வந்து இவங்க நிறுத்திடுவாங்களா? இவங்க தானே கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ கண்டினியூ பண்ணும்போது ஏதாவது ஒரு அசம்பவம் ஆயிடுச்சுன்னா அப்போ குறை உங்களை சொல்ல மாட்டாங்களா? யாரும் சொல்லதான் செய்வாங்க. இது ஒரு விஷயம் நடக்கும்போது இதை நாங்கள் இப்படி பண்ணுவோம், இதை நாங்கள் இப்படி மாற்றி தருவோம், அதைத்தான் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்த்தோம்.
நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா மாற்றம் தர போறோம், காப்பி பேஸ்ட் நீங்க எதிர்பார்க்கல. நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போ தமிழ்நாட்டுல அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, மக்கள் நம்பிக்கையோட நாளைக்கு வந்து எப்படி பாண்டிச்சேரியில 92% வந்து இங்க 100% வாக்குப்பதிவு நடக்க போகுது இவங்களோட மேனிஃபெஸ்டோவை அப்படின்னு நினைச்சுதான் நாங்கெல்லாம் எதிர்பார்த்திருந்தோம். ஆனா இவங்க வந்து எப்படின்னா இவங்க சொன்னது இன்க்ரீஸ் பண்ணி கம்பேரிட்டிவா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறதுல இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க. தேர்தல் அறிக்கையில சரி, அதெல்லாம் முன்னாடி ஆதவ அர்ஜுனா அங்க அனுப்பப்பட்டார், அதன் மூலம் தயாரிக்கப்பட்டதா இந்த அறிக்கை. இல்லங்க, டி நகர வளர்ச்சி 1 அது தேர்தல் அறிக்கை 2031க்குள் சேரியில்லா நகரங்கள் உருவாக்கும் சொல்றாரு. அவங்க அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கிற அறிக்கை சேரியில்லா நகரம் உருவாக்குறன்னு. ஆனா ஊர் தெருவும் சேரி தெருவும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இன்னி வரை இருக்குது. இது வந்து 2000 ஆண்டு காலமா இருக்கிற பிரச்சனை. என்ன இவர் வந்த உடனே எப்படி உடனே சேரியில்லா நகரத்தை உருவாக்குவாரு? சரி, உருவாக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? எல்லாமே வெற்று அறிக்கை. அதாவது வந்து நடைமுறை சாத்தியத்துக்கு என்ன உதவுமோ அதை சொல்லணும். சேரியில்லா நகரத்தை உருவாக்கும் சொல்லி அவர் ஒரு அறிக்கையில நகர வளர்ச்சி திட்டம் 1 அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு. 2031க்குள் இந்த சேரியில்லா நகரத்தை உருவாக்குறன்னு. இது வந்து அதாவது வந்து வெறுமன வாக்குறுதி கொடுக்கலாம். அது வந்து பொய்மையான வாக்குறுதி கொடுத்து ஏதாவது மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்கணும். அதாவது கவர்ச்சி நடிகர் தாண்டி இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதி கொடுக்கணுங்கிறதுல அவருடைய எண்ணமா இருக்குது. ஒருபோதும் உருவாக்க முடியாது. சரிங்க சார், ஓகே ஓகே, சொல்லுங்க நரேஷ், குறுக்கிட்டீங்க, நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா சார் கேட்டது என்னன்னா தேர்தல் வாக்குறுதியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் வந்து கடைசியா ஆட்சி அமைச்சு விஜயன் வந்து ஒரு ஜீவோ கொடுப்பாரு இல்லையா, எப்படி இதை செயல்படுத்த போறோம், இந்த மாதிரி அதிகாரிகள் இந்த ஜீவோ கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஜீவோவை எதிர்பார்க்கறாங்க. வெயிட் பண்ணுங்க, மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்கிற எல்லா ஜீவோ நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில தான் நான் சொல்றேன். நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில தான் நான் சொல்றேன், நான் படிக்கிறேன். என்னன்னு மட்டும் தான் இருக்கும், எப்படின்றத கொடுக்கிறது தேர்தல் அறிக்கை கிடையாது, என்னன்னு மட்டும் தான் இருக்கும். அது எப்படின்றத விளக்குவாங்க. ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல, நீ பொய் வாக்குறுதி திமுக செஞ்சதெல்லாம் சொன்னீங்கல்ல, நீட் தேர்வுக்கு ஒரே கடிதத்தில் எங்களால எப்படி ஒழிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொன்னார்ல துணை முதல்வர். அவரை பார்த்து இந்த கேள்வி கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க. சரிங்க சார், இல்லம் தேடி மருத்துவம், அந்த ரகசியத்தை சொன்னீங்களா? இல்லம் தேடி மருத்துவம், விடியல் பயணம், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, எண்ணற்ற திட்டங்கள் தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. செல்வம் சார், உங்களுக்கு தான் இந்த கேள்வி நரேஷ் கேட்டாரு. அதாவது தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் கொடுத்திருக்கோம், அதை பாருங்க, அதை விட்டு இதை எப்படி செய்ய போறீங்கன்னு கேட்காதீங்க. அதெல்லாம் பதவியில வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எங்க தலைவர் செய்வாரு. உங்களுக்கே அதுல சந்தேகம் செல்வம் சார்? சகோதரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கத்துல. இன்னொன்னு, திரு விஜய் அவர்களுக்கு மட்டுமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு நெருக்கடி கொடுக்கிறது வந்து அது தேர்தல் ஆணையமாகட்டும் தமிழ்நாடு போலீஸா இருக்கட்டும் மிகப்பெரிய தவறு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மட்டும் 2 மணி நேரம் 18 நிமிஷம் அது அனுமதி கொடுத்த இடத்துல யாரு திருமாவளவனுக்கு அப்படி செய்யறாங்களா சார்? திருமாவளவனுக்கு அப்படி செய்யறாங்களா? ஸ்டாலினுக்கு அப்படி செய்யறாங்களா? உதயநிதிக்கு செய்யறாங்களா? அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், பேசும்போது நடுநிலையா பேசுவோம். அதாவது திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கை பார்த்து அரசியல் கட்சிகள் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதுல மாறுபட்ட கருத்து இல்ல. அதே நேரத்துல திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திட்டாரான்னு கேட்டா அது இல்ல நான் சொல்றேன். எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், ஊழல் வழக்குகள் ஊழல் செய்பவர்களை 6 மாதத்திற்குள்ள நாங்க வந்து அந்த வழக்கை ட்ரையல் முடிச்சு தண்டிச்சிருவோம்னு சொல்லி இருக்கணும், தண்டிக்கப்படுவார்கள் சொல்லி இருக்கணும், ஊழல் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இருக்கணும். இருக்க மாட்டாரா சார்? செல்வம் சார், நிதி அமைச்சர் செங்கோட்டையன் இருக்க மாட்டாரா? செல்வம் சார், தேர்தல் அறிக்கை குழுவுல காங்கிரஸ் கரையான் புற்றெடுக்க கருணாக குடிபுகுந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி கரைஞ்சி காணாம போயிட்டு விடுங்க. அது காங்கிரஸ் பேசாதீங்க. காங்கிரஸ் காணாம போல பரவாயில்ல, காங்கிரஸ் காணாம போல போல நாங்க வந்து சுயமரியாதை இங்க உட்கார்ந்து இருக்கோம். தேர்தல் அறிக்கை குழுவுல உங்களை சேர்த்திருந்தா நிச்சயம் இந்த அறிக்கையெல்லாம் நீங்க வந்து சொல்லி இருப்பீங்க. அதாவது திரு விஜய் அவர்கள் தன்னை சுற்றி இருக்கிற அந்த வளையத்தை அவிழ்த்தி எரிந்து விட்டு அந்த வளையங்களை உடைத்து எரிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1977 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது நான் பார்த்திருக்கேங்கிறதுனால சொல்றேன். அதனால தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவருக்கு அன்றைக்கு இருந்த கலைஞர் அரசு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துச்சு. 1975, 76 எல்லாம் விசாவுக்கு முன்னால
ஆனா மக்கள் திலகம் எம்ஜிஆர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கி வந்துருவாரு, இறங்கி வீதிக்கு வருவார், மக்களோட போவாரு. அப்படி திரு விஜய் அவர்கள் ஒன்று நடிகர், திரைப்படத்துல நீங்கள் வணிகத்துல கொடிகட்டி பறக்கிற நடிகர், அதே இடத்துல இருந்துக்கிடுங்க. ஒன்னே மக்களுக்காக நான் சேவை செய்யறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வாரேன்னு சொன்னா முழுமையா வாங்க. அரசாங்க நெருக்கடி கொடுக்கா நான் மக்களோட நடந்து போறேன். நான் 28ஆம் தேதி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 20ஆம் தேதி காலை 8 மணிக்கு பனகல் பார்க்கில இருந்து நான் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நீங்க அறிக்கை விடுங்க. இந்த அரசாங்கம் பயப்படுதா இல்லையான்னு பார்ப்போம். தேர்தல் ஆணையமும் நடுநிலையோடு நடக்கல. திமுக இன்னைக்கு 8000 ரூபாய்க்கு போலி கூப்பனை கொடுத்துட்டு ஏமாத்துறாங்க. திமுக அரசாங்கம் திருட்டுத்தனம் பண்ணுது, அது தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு இருக்கு. திருட்டுத்தனம், அதாவது திமுக வாக்குகளை திருடுவதற்கு திமுக எல்லா அதிகாரிகளும் மாத்திட்டாங்க. சரிங்க சார், வெங்கடேஷ் சார் கேள்வியை நான் கேட்டுறேன், பிரேக்குக்கு அப்புறம் நீங்க பதில் சொல்லலாம். அதாவது தேர்தல் அறிக்கையை பார்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. வாக்காளர்களையும் வேட்பாளர்களையும் கட்சியில உள்ள அதிகாரிகளையுமே வந்து இந்த தேர்தல் அறிக்கை வந்து அப்படி கவர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களோட கருத்துக்களை அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். வெங்கடேஷ் சார், பிரேக்குக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், நான் 10 அம்சங்களோட அடிப்படையில தான் அனைவருக்குமே, அதாவது மற்ற கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையிலே இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான மிகப்பெரிய நகைச்சுவையாக தான் இது இருக்கக்கூடிய மக்கள் இதை பார்ப்பாங்க. ஏன்னா பாதி திட்டங்களை வந்து மத்திய அரசு திட்டங்களை திமுக காப்பி பேஸ்ட் பண்ணி தான் செய்த சாதனை மாதிரி காட்டிக்குது. திமுக எப்போதுமே சுயமா எந்த திட்டங்களையும் செய்யவே மாட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டோம், அது திமுகவுடைய திட்டமா? மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய திட்டம், அதை வாங்கி ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு நாங்கள் கொடுத்து விட்டோம் கலைஞர் உரிமை தொகையை அப்படின்னு. வீடு வீடா ரேஷன் கொடுக்குறீங்களா, அது உங்க திட்டமா? விஜயகாந்த் அவர்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய திட்டம், இதெல்லாம் மறுக்க முடியுமா? இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை பத்தி அண்ணன் சொன்னார், நம்ம தாவேக்காவோட நண்பருக்கு சேர்த்து சொல்றேன். 2010ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு கொரோனா டைம்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்காக எடப்பாடி அவர்கள் தொடங்கிய திட்டம் தான் காலை உணவு திட்டம். ஒரு தனியாரோட டைப் பண்ணி மிகப்பெரிய அக்ஷயான்றது பேர் இங்கே குறிப்பிடக்கூடாதனால குறிப்பிடல, அக்ஷயான்ற ஒரு தனியார் கம்பெனியோட டைப் பண்ணி மிகப்பெரிய லெவலில் உணவு கூடங்களை வந்து பண்ணி பெரிய லெவலில் அது சக்ஸஸ் பண்ணாங்க. அதில் வேலுமணி அவர்களும் தொடங்கி புரிஞ்சு சில இதில் மாதிரியாலாம் பண்ணாங்க. அதை இவங்க காப்பி அடிச்சுட்டு காலை உணவு திட்டம் பிரான்ஸ்ல பண்றாங்க, ஜெர்மன்ல பண்றாங்க, இதை லண்டன்ல பிரமிக்கிறாங்க. இதை பார்த்து என்ன இருக்குது பிரமிக்கிறதுக்கு? அதுல என்ன இருக்குது? அதுல பிரமிக்கிறதுக்கு சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க. எதுக்கு போராட்டம் பண்றாங்க? இந்த காலை உணவு திட்டத்திற்கு சமைக்கிற வேலையை மகளிர் சுய உதவி குழு கொடுக்கிறாரு மாண்பு முதலமைச்சர். நாங்க மத்தியானம் சமைச்சோமே, காலையில எங்களுக்கு சமைக்க தெரியாதா? சத்துணவு பணியாளர்கள் கேட்கறாங்க, மத்தியானம் எங்களுக்கு சமைக்க கொடுக்குறீங்க, சத்துணவு திட்டத்துல நாங்க சமைக்கிறோம், அதுன்னா காலை உணவு திட்டத்துக்கு மட்டும் உங்களுக்கு வேண்டிய அடுக்கு மகளிர் உணவுக்கு டைய சரைட்டா குறுக்குச்சால் ஓட்டுறீங்க. அந்த காலை உணவு திட்டத்துக்கான அந்த பணியும் எங்ககிட்டயே கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வருமானம் வரும், எங்களுடைய இன்கம் ஏறும் போராட்ட காலத்துல முன்வைக்கிறாங்க. காலை உணவு திட்டம் கொடுத்துட்டோம், என்னத்த காலை உணவு கொடுத்துட்டீங்க? அங்க நாங்க மக்கள் மருந்தகம் மத்திய அரசு குறுக்கிடாதீங்க, குறிச்சி வச்சுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மக்கள் மருந்தகம் உயிர்காக்கும் மருந்துகளுக்கான திட்டத்தை மத்திய அரசு ஆரம்பிச்சா முதல்வர் மருந்தகம், ஆனா உயிர்காக்கும் மருந்து இல்லை. என்ன பண்ற? மாவை வித்துனுக்குறாங்க, இட்லி மாவு வித்துனுக்குறாங்க. ஏன்னா மினிமம் பேலன்ஸ், மினிமமா அந்த கடையை ரன் பண்றதுக்கான நிதியுதவி மாநில அரசு தரதில்லை. மத்திய அரசுல மக்கள் மருந்து நீங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்த கடை வரலன்னா 15,000 ரூபாய் ஸ்டைபன் கொடுக்குறாங்க. நாங்க விஸ்வகர்மா திட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம், அது வந்து குலக்கல்வியை புகுத்துறோம். அப்புறம் எதுக்கு கலைஞர் கைவினர் சங்கம், அது கலைஞர் கைவினர் திட்டம் சொல்லி அதையும் காப்பி பேஸ்ட் பண்றீங்க? இதெல்லாம் காப்பி பேஸ்ட் தானே. ஆவாஸ் யோஜனா திட்டம் மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்தா இல்ல கலைஞர் வீடு கட்டும் திட்டம், பசுமை கலைஞர், அது ஏற்கனவே ஜெயலலிதா ஆரம்பிச்சது. எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் இவங்க பண்ணிட்டா பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை புடுங்குமா அனுமார் மாதிரி இவங்கள்ட்ட இருந்து அவங்க புடுங்குறாங்க. யாரு? தாவேக்கா புடுங்குறாங்க. சார், தாவேக்கால ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்க, அதாவது வேலையில்லா 29 வயசாகியும் வேலை கிடைக்கலன்னா டிகிரி படிச்சவங்களுக்கு 4,000, டிப்ளமா படிச்சவங்களுக்கு 2,000 நல்லா கொடுக்கட்டும், வரவேற்கிறேன். நான் வந்து எதையுமே குறை சொல்லி அவங்களுடைய அபிருவமான நம்பிக்கைக்கு என்னுடைய வரவேற்பு. ஆனா உச்சநீதிமன்றம் கேட்கறதே நான் கேட்கிறேன், எப்படி செய்ய போறீங்க? இப்ப எடப்பாடி ஒரு திட்டம் சொல்றாரு, நாங்க என்ன சொல்றாரு, இவர் ஒரே ஒரு இதுல கடந்து போறாரு. என்ன பட்ஜெட்ல நாங்க ஒதுக்குறோமோ, என்ன திட்டத்துக்கான நிதி ஒதுக்குறதோ அதை லஞ்சம் லாபம் இல்லாமல் செயல்படுத்தினா அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ரைட், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. எடப்பாடி அவர் முன் வச்சிருக்காரு, டபுள் இன்ஜின் சர்க்கார்ல மத்திய அரசோட சிறப்பு நிதி கேட்போன்ற ஒரு இது வச்சிருக்காங்க.
நீங்க 15 லட்சம் கோடி கடன்லையும் 82,000 கோடி வட்டியில இருந்தா ஸ்டார்டே பண்ணணும். தமிழ்நாட்டு முதலமைச்சரா நீங்க விஜய் அவர்களுடைய சொத்தை வித்தா கூட அவருடைய தேர்தல் கணக்குல ஒரு 400 கோடி காமிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு 1000-2000 கோடி இருக்கும். இந்த 2000 கோடி வித்தா கூட அது வராது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், திமுக வந்து தன்னுடைய முரசொலி அறக்கட்டளையில் இருந்தோ திமுக அறக்கட்டளையில் இருந்தோ மக்களுக்கு எதனா பணி செய்யறாங்க அப்படின்னா இல்ல, அந்த கட்சி வழக்கத்துக்காக அவங்க செயல்படுறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதே தான், பாஜகவும் அதே தான், இல்லைன்னு சொல்ல வரல. இப்ப தனிநபரா இருக்கக்கூடிய விஜய் வராருன்னா நீங்கள் இது நாள் வரையும் இப்ப நான் என்ன வந்து நீ தனிநபரா எவ்வளவு லட்சம் செலவு பண்ண ஒரு தொகுதிக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ற நீ அரசியல் பத்தி என்ன கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா தனிநபரா என்கிட்ட அவ்வளவு வருமானம் இல்லை. என்னால எனக்கு 50 பைசா கிடைச்சா அதுல 20 காசு என்னால செலவு பண்ண முடியறதுதான் என் கேப்பபிலிட்டி. ஆனா தனிநபரா உங்கள்கிட்ட கோடிகள் குவிஞ்சிருக்க இது நாள் வரையும் பட்டியலிடுங்க. நாங்க இவ்வளவு இலவச மருத்துவமனை கட்டியிருக்கேன் விஜய் சார், காட்டுங்க. இவ்வளவு கல்யாண மண்டபங்கள் என்னோட ரசிகர் மண்டபம் இலவசமா திருமணம் பண்றது நான் கட்டி விட்டுருக்கேன். நான் கேட்கறது ஸ்கூல் வச்சிருக்கீங்களா நீலாங்கரியில, அதுல 20% ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கான அனுமதியை நான் கொடுத்திருக்கேன், காட்டுங்க. நீங்க வந்து இவ்வளவு பணத்தை வைத்துக் கொண்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என் வீட்டை துட்டை எடுத்து வந்து எனக்கு செலவு பண்ணி நாங்கள் திட்டங்கள் போட போறோம். அப்ப இருங்க, நீங்கள் எங்க இருந்து வித்தியாசப்படுறீங்க நான் கேட்கிறேன். இப்ப திமுக வந்து மக்கள் வரி பணத்துல வாங்கி கடனை வாங்கி செலவு பண்ணுது, அஇஅதிமுக செலவு பண்ணுது, பாஜக செலவு பண்ணுது நீங்க சொல்றீங்க. இப்ப விஜய் அவர்கள் என் வீட்டு பணத்தை வாங்கி எனக்கு செலவு பண்றதுக்கு தான் எனக்கு ஆல்ரெடி நல்ல கட்சிகள் இங்க இருக்கு, நீங்க என்ன புதுசா அங்க வந்து புகுத்துறீங்க? அப்ப இந்த தேர்தல் அறிக்கை பற்றி நிறைவான கருத்து என்ன? அதான் முன்னாடியே சொல்ல 2026 அந்த அறிக்கையை பார்த்தா சிரிப்பான். 100 யூனிட்டுக்கு சிரிச்சதோட பெக பெக பெகன்னு 200 யூனிட்டுக்கு சிரிப்பான். வெளியூர் போறவங்களுக்கு இலவச பேருந்து, இங்க பேருந்து எவ்வளவு பெரிய நட்சத்திர மாநகர பேருந்தில் வேலை செய்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு இழப்பீடும் ப்ராவிடன்ட் ஃபண்டும் கிராஜுவேட்டையும் கொடுக்க முடியாம இந்த தமிழக அரசு ஏமாற்றி கொண்டிருக்கிறது. 3.5 லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிச்சு தமிழக அரசு. 50,000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. அந்த 50,000 வேலையை இவங்க ஃபில் பண்ணல. இவங்க வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்க முடியும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றதே அந்த 5 வருஷத்துல எதுவுமே இல்லாம திமுக அரசு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு மத்திய அரசு கொடுக்குற திட்டங்கள் எல்லாம் வாங்கி ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இப்ப கூட டீலிமிட்டேஷன்ல தான் பண்றாங்க. எதுக்கு போராட்டம் பண்றாங்க? எப்படி இருந்தாலும் டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாடுக்கு எப்படி இருந்தாலும் 20 தொகுதி அதிகமா வந்து 60 தொகுதி வரப்ப நாங்கள் போராடணும், நான் கருப்பு கொடி ஏத்துறேன், என்ன பார்த்து மோடி பயந்துட்டாரு, அதனாலதான் 20 கொடுத்துட்டாரு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு தான் அந்த போராட்டம். அதுதான் மோடி இன்னைக்கு அருமையா சொல்லியிருக்காரு. அவர் சட்ட இதுல ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகர் சொல்லியிருக்காரு, டிஆர் பாலு எஞ்சி பேசுறப்ப நாங்கள் உங்களை எதிர்த்து கருப்பு கொடி எல்லாம் ஏத்தணும் தெரியுமா, நீ கருப்பு கொடி ஏத்து மஞ்சள் கொடி ஏத்தனா ஹவுஸுக்கு என்னங்க வேலை, முதல்ல பேச வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. முடிச்சிடறேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கு அங்கெல்லாம் 40 எம்பியும் கருப்பு சட்டை போட்டு வந்தீங்களே, ஒரு நல்ல காரியம் வைக்கிறப்ப ஜிஸ்டி போட்டு மாதிரி இதை நான் எடுத்துக்கிறேன்னு மோடி அவர்கள் பதிவையும் உங்கள்கிட்ட கோரிக்கை. சரிங்க சார், நன்றி சார். ஸ்ரீனிவாச ராவ் சார், உங்களோட பார்வையில் விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன, நிறைவான கருத்து ஒரு வரியில்? இல்லை, இவர் சார் சொன்னார்ல 40 எம்பிக்கள் வந்து மோடிக்கு டிஸ்ட்ரிபியூட்னு. அதாவது பாரதிய ஜனதா அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறது, அதிபராட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்று அவங்களுடைய நீண்ட நாள் கனவு. அதற்கு ஒரு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க, மறுவரையறை, தொகுதி மறுவரை. இந்த மறுவரையின் மூலமாக அதாவது இங்கே இந்த கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு குறைவான தொகுதியை கொடுத்து வடமாநிலங்களுக்கு இருக்கிறவர்களுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்து விட்டு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. மோடி எதிர்த்து பிஜேபி எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. எந்த சட்டமா இருந்தாலும் நாங்க வச்சிருந்தா சட்டம் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குறைஞ்சபட்சம் நாங்க கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. எதிர்வரும் காலத்தில் அந்த ஒன்றிய அரசை எதிர்த்து நாம் கேள்வி கேட்க கூடாது என்பதற்காகவே இந்த தொகுதி வரையறையை கொண்டு வருகிறார். ஒருபோதும் இன்றைய தலைப்பை ஒட்டி அதாவது என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த தாவேகா கொண்டு வந்த தேர்தல் அறிக்கை என்பது இவர் பிரதர் சொன்ன மாதிரி தான். வருமான வரித்துறை கார் வந்து இறக்குமதி செஞ்சார். யாரு? தளபதி விஜய் அவர்கள் கார் இறக்குமதி செஞ்சார். அதற்கு வருமான வரித்துறை வருமான வரியை முறையா கட்டல. அதற்காக நீதிமன்றத்துக்கு போறாரு. வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்புனா என்ன பண்ணணும்? பணத்துக்கு கட்டணும். ஏன் சரின்னு குறைஞ்சபட்சம் இந்த வருமான வரித்துறையை கூட ஏமாத்தணுங்கிற உங்களுடைய சுய புத்தி இருக்கும்போது இந்த தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குங்கிறது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் நடத்தின பள்ளிக்கூடத்துல கூட இன்னும் ஏழை மாணவர்களுக்கு அல்லது இன்ன வரைக்கும் 40 வருஷமா அரசியல் இருக்கிறாரு, இது வரைக்கும் என்ன சமூக சேவை செய்திருக்கிறார்? சரிங்க சார், இதே உங்கள் கேள்வியை நிறைவான கருத்தா எடுத்துக்கிறேன் நான். செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. திமுக என்கிற அந்த தீய சக்தி, திமுக கூட்டணி
வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று மக்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு மாற்று அரசியல் மாற்றத்திற்கு மக்களுடைய மனநிலை தயாராயிடுச்சு. அதே நேரத்துல திரு விஜய் அவர்களை மிகுந்த நம்பிக்கையோட மக்கள் எதிர்பார்க்காங்க, இளைஞர்கள் எதிர்பார்க்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட திரு விஜய் அவர்களை போன்ற ஒரு இளைஞர், அதுவும் செல்வாக்கு உள்ள ஒருத்தர் வந்தா நல்லா இருக்குமே நினைக்காங்க. அதை அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில திரு விஜய் அவர்கள் இந்த குறைந்தபட்சம் இந்த வாக்குப்பதிவுக்கான ஒரு 6-7 நாள் இருக்கு, இந்த 7 நாளாவது அவர் மக்கள்கிட்ட போய் உண்மையை சொன்னாருன்னு வைங்களேன், கொஞ்சம் வேகமா எனக்கு நெருக்கடி கொடுக்காங்க, என்ன பிரச்சாரம் பண்ண அனுமதிக்கல, எனக்கு சுதந்திரம் கிடையாது, எனக்கு பாதுகாப்பு கிடையாது, இப்படிலாம் சொல்லி நான் வந்தால் ஊழல் இல்லாத அரசு அமைப்பேன், நீர்நிலைகளை பாதுகாப்பேன், கிராமப்புறத்தில் இருக்கிற நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாரி தண்ணீரை தேக்கி மழைநீரை தேக்கி குடிநீர் ஆதாரத்தை பெருக்குவேன், விவசாயிகளுக்கு நான் உற்பத்திக்கான உத்தரவாதம் தருவேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி வேலையை தருவேன் அப்படின்லாம் சொல்லி நடைமுறைக்கு சாத்தியப்படுவதை சொன்னால் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பது மாற்று கருத்து இல்லை. சரிங்க சார். நந்தகுமார் சார், அதாவது அவர் நேர்ல வரணும், அவரோட குறையெல்லாம் சரி செய்யணும், அதுக்கப்புறம் தான் மாசா இந்த தேர்தல் அறிக்கை எடுப்படும் தன்னோட நம்பிக்கை கொடுத்திருக்காரு. உங்களுடைய நிறைவான கருத்து? இதைத்தாங்க ஒரு வருஷமா எல்லா டிவிலையும் நேர்லயும் எல்லாத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் சொன்னாரு, எங்களுக்கு போலீஸ் கட்டுப்பாடு இருக்கு, இந்த அரசாங்கம் எங்களை விட மாட்டாங்க, எங்களை பரப்புரைக்கு அனுப்ப மாட்டாங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏங்க இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காங்கன்னு திருப்பி அவர் வேற சொல்லணுமா? இதே அவர் சொல்றதுக்கு அப்புறம் இன்னத்துக்கு அவர் கட்சி தலைவர் நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண போற அதை சொல்லியானா, எனக்கு கட்டுப்பாடு போட்டாங்க, எனக்கு வீட்டு விட்டு வெளில வர மாட்டாங்க, வெளில போக மாட்டாங்க, இப்ப பேச விட மாட்டாங்கன்னா யார் உங்க கையை பிடிச்சிட்டாங்க? ஏங்க உங்க கட்சி தொண்டனை நீங்க தாங்க கட்டுப்படுத்தணும், வேற எந்த கட்சியில இந்த மாதிரி நடக்குதா? இதெல்லாம் சொன்ன யாராவது ஓட்டு போடுவாங்களா சொல்லுங்க? மக்களுக்கு நீங்க நல்லது செய்யலாம், வாங்க சந்தோஷம், வாங்க நல்லது செய்யுங்க. எப்படி செய்ய போறோம்? முதல்ல நீங்க இப்ப செல்வனை சொல்ல ஒரே ஒரு விஷயத்தை மாதிரி எடுத்துக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்க நேரில் பரப்புரைக்கு போக முடியலையா? இப்ப நேற்று எழும்பூர்ல இருந்து போனார், பாதியில வந்துட்டார். வந்த உடனே ஒரு வீடியோ, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இங்க வந்த நெருக்கடி ஜாஸ்தி ஆயிடுச்சு, பூந்தமல்லி ரோட்ல ஃபுல் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, மக்களுக்கு நான் துன்பம் கொடுக்க விரும்பல. இப்ப இந்த எல்லா கேள்விக்கான பதில நரேஷ்குமார் அவரிடம் கேட்கலாம். சார், உங்களுடைய நிறைவான கருத்து சொல்லுங்க. சொல்லுங்க சார், நீங்களா நிறைவான கருத்து சொல்லிடலாமா? சொல்லுங்க. ஓகே, சாரி. நிறைவான கருத்துன்னு பாத்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் இங்க எழுந்துட்டு இருக்கு. அதாவது இந்த தேர்தல் அறிக்கைய ஒரு பெரும் பொருட்டா யாரும் மதிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. மக்கள் அதை விவாதிக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அரசியல் பக்கம், எனக்கு தேவையில்லை இந்த அரசியல், எதுக்கு எனக்கு அரசியல்னு யோசிச்சுட்டு இருந்தவங்கள அரசியல் பக்கம் திருப்பி இருக்காரு. அவங்க விவாதிக்கிறாங்க இந்த தேர்தல் வாக்குறுதிகள் சாத்தியமா இல்லையான்னு. சரி தவறுன்றது அவங்க முடிவு பண்ணக்கூடிய அந்த பகுத்தறிவை மக்களுக்கு இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இத்தனை நாளா இவங்க சொல்றதுதான் உண்மை, அவங்க சொல்றது போய் அப்படின்னு இவங்க ஒரு பிம்பத்துக்குள்ள கட்டமைச்சு வச்சிருந்த அந்த மக்களை உடைச்சு வெளியே கொண்டு இன்னைக்கு வீதியில இறக்கி இருக்காரு. அவர் வர்றாருன்னா இதை வர்றது ரசிகருக்கு மட்டும், தொண்டர்கள் மட்டும்தான். அத்தனை லட்சம் பேரும் ஒரு தொகுதியில ஒரு தலைவனுக்கு தொண்டன் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா வர்றது மொத்தமே பொதுமக்கள். தொண்டர்கள் அதுல 10-20% கூட கிடையாது. கட்சியில நிர்வாகியா இருக்கிறவங்க தொண்டர்கள் 10-20% கூட கிடையாது. வர்றது மொத்தம் பொதுமக்கள். பொதுமக்களின் பேராதரவு இந்த 2026 கண்டிப்பாக தாவேக ஆட்சி அமையும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாமே கரையுன்றதை சொல்லி நன்றி சார், நன்றி. அதாவது என்னன்னா, பொதுமக்கள் எல்லாம் அவர் பால் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் அறிக்கை என்ன செய்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய விவாத நேரத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.